ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாரி இந்த இடத்துல வெண்பாவ வந்து சுடர் கடத்திட்டு போயிருந்தாலும், இந்த இடத்துல சில உண்மைகள வந்து இந்த கதிரேசன், நிஷா தெரிஞ்சுக்கிட்டதுனால, மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா கதிரேசன் வந்து அப்படிங்கிறாரு. அதாவது என்ன மன்னிச்சிரு மல்லி அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையே போதும் மல்லிக்கு. ஏன்னா, இவ்வளோ நாள் இந்த மல்லிய வந்து எவ்வளவு கேவலமா, கீழ்த்தரமா பேசுனாங்க. யாரு? நிஷாவும் சரி, அவங்க அப்பா கதிரேசனும் சரி. அவ்வளவு வார்த்தைகளால காயப்படுத்துனாங்க. அப்ப மல்லி அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு சிலர் நம்மள வந்து வெறுப்ப உமிழ்வாங்க, திட்டுவாங்க, வார்த்தைகள அள்ளி வீசுவாங்க. அந்த மாரியான கோபத்த நம்ம மேல கனலா கக்குவாங்க. அந்த மாரி நேரத்தில நாம என்ன செய்யணும்னா, அமைதி காக்கணும் மல்லி மாரி. அப்ப மல்லி அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. மல்லி திரும்ப அவங்கள வார்த்தைகள் எதுவும் பேசல. அப்ப இந்த மாரி இருந்ததுனால தான் மல்லியால எந்த ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா இருந்ததுனால, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு கதிரேசனும், நிஷா வந்திருக்காங்க. அதே நேரத்தில இனி வந்து என்ன நடக்க போகுது? ஏன்னா வெண்பாவ வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப இதில வந்து மல்லி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் அவங்களால ரொம்ப நாளைக்குலாம் வெண்பாவ வந்து இப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நேரடியா களத்தில இறங்குவாங்க. ஏன்னா இந்த சுடர்கிட்ட ஒரு நாள் வந்து மல்லியே சவால் விட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "என் பொண்ண நீ தொட்டனா உன்ன தொலைச்சு கட்டிருவேன்" அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க பொண்ண அவங்க கண்ணு முன்னாடியே இந்த சுடர் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது, மல்லியால அத பார்த்துக்கிட்டு அவ்வளோ பொறுமையாலாம் உட்கார்ந்துற முடியாது. அதனால விஜயும் சரி, யார் தடுத்தாலும் இனி நிக்க மாட்டாங்க மல்லி. அதுவும் காட்டாற்று வெள்ளத்த வந்து யாரும் அணை போட்டு தடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி, மல்லிய அவ்வளோ சீக்கிரத்தில தடுக்க முடியாது. அப்போ மல்லி நேரடியா போணும். அதுக்கு இதுக்கு இடையில வந்து இந்த ராஜியும் சில விஷயங்கள்ல இந்த ஃபேமிலிக்குள்ள மாட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ஏன்னா, மனோகர் நேரடியாவே வந்து கதிரேசன் அதாவது ராஜிட்ட சொல்றாங்க, "நீங்க எல்லாரும் தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அந்த சுடருக்கு. நாங்க எவ்வளவோ சொன்னோம்ல" அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு ஒரு பதில் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இது நான் மட்டுமா குடுத்தேன், கதிரேசன் குடுத்தாங்க, நிஷா குடுத்தாங்க, ஏன் விஜய் கூட தான் குடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதன் பிறகு வந்து மன்னிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா ராஜிக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பண்ண விஷயம் வந்து கதிரேசனோட பொண்ண கொன்றுருக்காங்க. ரேணுகாவ அவங்க தான் கொன்றுருக்காங்கங்கிற விஷயம் கதிரேசனுக்கு தெரிஞ்சதுன்னா, இவங்கள சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஹார்பர் கதிரேசன்னு பாரு அப்படின்னு அடிக்கடி சொல்றாரு. இப்போ வரைக்கும் இன்னும் அந்த ஹார்பர் கதிரேசன நம்ம பார்க்கல. ஆனா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, "அங்கேருந்து என் டீம இறக்குனேன் அப்படின்னா அவ்வளோதான். உடனே புள்ளி வச்சு கோலம் போட்டு கலர் கோலம்லாம் போட்டுருவாங்க" அப்படிங்கிற மாரி அவர் பேசுறாரு. அவங்க ஆள பார்க்கணும். ஏன்னா இதுவரைக்கும் அவர் வீட்ட சுத்தி தான் ரகு வந்து எல்லாம் பண்றாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சுடர் எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஹார்பர் கதிரேசன் இனிமே என்ன பண்ண போறாரு? பேத்திய காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண போறாரு? ஒருவேள ரூ. 50,00,000 தூக்கி கையில குடுத்துருவாரோ அப்படிங்கிற மாரி எண்ணம் தோணுது. ஏன்னா மல்லியும் அதத்தான் சொல்லுதாங்க. எப்படியாவது ஒரு 50,00,000 பெரட்டி அவங்க கையில குடுத்துருங்க. நம்ம பொண்ண மீட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சிரும். ஏன்னா கதிரேசன்ட்ட ரூ. 50,00,000 கேட்கறாங்க. விஜய்கிட்ட 50,00,000 கேட்கறாங்க அப்படிங்கும்போது, மல்லியால அதுக்கு மேல வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அப்பேற்பட்ட மல்லி நேரடியா களத்துல இறங்கி, எங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா தேடி தேடி பிடிப்பாங்க. ஏன்னா, மல்லிக்கு ஓரளவுக்கு அந்த இடங்கள்லாம் தெரியும். ஏற்கனவே மல்லி அந்த இடத்துல தான் அடைச்சுலாம் வச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது நேரடியா அந்த இடத்துக்கு போயி, வெண்பாவ மீட்டு கொண்டு வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வெண்பாவே இந்த சுடர் கைய கடிச்சு வச்சுட்டு தப்பிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. எப்படி வெண்பாவ மீட்டு கொண்டு வர போறாங்க? இல்ல வெண்பாவே தப்பிச்சு வருவாங்களாங்கிறத பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.